அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான மொச்சக்கொட்டை காராமணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு தடவை சாப்பிட்டா இந்த சுவையை மறக்கவே முடியாது. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு மொச்சக்கொட்டை காராமணி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதை உரிச்சிட்டு வேக வைக்கணும். இப்போது இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்துப்போம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிப்போம். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிப்போம். கருகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிப்போம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். நல்லா இப்போ வதக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சுருக்க காராமணி மொச்சக்கொட்டை ஆட் பண்ணிப்போம். அது கூடவே உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்குவோம். வதங்கும் போதே வாசனை மொச்சக்கொட்டை காராமணி வாசனை செம்மையாக வருது. இப்போது இது கூடவே இது தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிப்போம். இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்குவோம். இது சுவைக்கு மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த ரெசிபி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் புளி கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொச்சக்கொட்டை காராமணி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.